ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி. விஜய் இவ்வளோ பெரிய தொழிலை விட்டுட்டு வராரு இந்த சின்ன வயசுல. அவர் மேலே எந்த களங்கமும் இல்லை. அவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு, கொள்ளை அடிச்சாரு, சொத்து சேர்த்தாருன்ற மாதிரி இல்லை. அவரை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறதையும் பார்க்குறாங்க. இதுதான் அவர் மேலே ஒரு சிம்பத்தி. இந்த பக்கம் 25 பேர் கூட்டணி வந்து அடிக்கிறாங்க விஜயை, இந்த பக்கம் 8-9 பேர் அடிக்கிறாங்க. நாம் தமிழர் தனியாகவே அடிக்கிறாரு. ஆக ஒரு 40 பேர் ஒரு ஆளை அடிக்கிறாங்கன்னா இப்போ அந்த ஆள் நல்ல ஆளாக தான் இருக்கும். எல்லா திருடனும் ஒன்றா சேர்ந்துட்டானே. வாண்டட் டிலே ஆஃப் தி சென்சார் போர்டு. இன்னி வரைக்கும் சென்சார் போர்டு சொல்ல எலெக்ஷன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஏதோ பார்க்க போகிறோன்னா அந்த கமிட்டியில் எவனுக்கும் வாந்தி பேதி ஆயிடுச்சான். இது எல்லாமே விஜயை பனிஷ் பண்ணணும்னு பாஜக பண்ண வேலைங்க. ஏன் அவரை பனிஷ் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப விரும்பினாங்க அவங்க தங்கள் கூட்டணிக்கு வரணும், அவர் முதுகில் ஏறிக்கின்னு போய் நம்ம திமுகவை வீழ்த்திடலான்னு. அவராக வீழ்த்தணும்னு நினைக்கும் போது அவர் தான் உங்கள் 2 பேருமே சம தூரத்தில் வச்சிருக்காரு. 2 பேருமே பொலிட்டிக்கல் எனிமி, ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படி வருவார்? அவர் என்ன திமுகவா டக்குன்னு பேக் டோரில் போய் உறவு வச்சுக்கிறதுக்கு? சோழியன் குடிமி சும்மா ஆடாதுன்னு வாங்க இல்லையா? அந்த மாதிரி திமுக காரங்க இப்போ எதுக்கு பெண்களுக்கு எல்லாமே பெண்கள் பெண்கள் எங்கள் கண்கள்ன்றாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுக்கிறதுக்கு வக்கு இல்லை. 2 வயசு சிறுமியிலேருந்து 70 வயசு கிழவி வரைக்கும் இவங்க பாதுகாப்பு இல்லாமல் கற்பழிக்கப்படுகிறார்கள். வன்முறை குற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அதனால் பெண்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. ஸோ ஒரு பெரிய சங்க் பெண்கள் இவங்களுக்கு ஓட்டு போடல. இந்த 1000 ரூபாய் வாங்கினாங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் போய் அவங்க கிட்ட பேசுறத நான் கேட்டேன். 1000 ரூபாய் எங்களுக்கு வந்தது எங்களுக்கு ஓகே தான், ஆனால் எங்கள் பிள்ளைங்க எங்கள் கணவர்கள்லாம் பாருங்க 1 மணிக்கு குடிச்சிட்டு கிடக்குறாங்க. பசங்க கஞ்சா வரைக்கும் அபின் வரைக்கும் ஸ்கூலில் வந்துச்சு. குடும்பமே சீரழியுது. இந்த 1000 ரூபாய்க்காக இவங்களுக்கு ஓட்டு போட்டா தொடர விட்டா இந்த சீரழிவு தொடரும். அதனால எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்காக இவங்களை ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க. திமுக தோத்ததுன்னா அதிமுக தான் ஜெயிக்கும். இதானே நம்ம ஒரு 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் என்பது இருதுருவ அரசியலா 67லேருந்து அப்படிதான். 67ல் காங்கிரஸ் வர்சஸ் திமுக, அதுதான் தொடர்ந்து வந்தது. அப்புறம் 77ல் திமுக வர்சஸ் அதிமுகவா மாறிடுச்சு. காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. இப்போ 2026ல் அது தாவேகா வர்சஸ் திமுக தான் மாறப்போகுது. தவிர ஆட்சியை பிடிப்பார்ன்ற பேச்சு இருக்குது 2 நாளாக தொலைக்காட்சியில். எப்படி அது வர வச்சாரு? எப்படி இவர் தமிழ்நாடு அரசியலின் மைய பொருளாக ஆயிட்டாரு? இன்னைக்கு எழுதி வச்சிங்க. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அரசியலை பற்றி பல கருத்துக்களை நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அரசியல் விமர்சகர் மதிவணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எலெக்ஷன் அதெல்லாம் வர்றதுனால ஒரு 5000 சேர்த்து போட்டு அது வேற. அதாவதுங்க, அது 2 மாதம் தொகையை அட்வான்ஸாக கொடுத்தாரு. கோடைக்கால உதவி தொகையா? என்னங்க இது? எந்த காலத்தில் இதெல்லாம் மக்களுக்கு புரியலன்னு நினைக்கிறீங்களா? போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கோடை காலம் வரல, அதுக்கு முந்தின வருஷம் கோடை காலம் வரல. ஸோ தேர்தலை சரி போட்டையை போய் சும்மா இருக்கணும் இல்லை. காலங்காத்தால் ஏன் காணொலி போட்டிருக்கேன்னா உன் பாக்கெட்டில் தான் எடுத்து போட்டேன். பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸு. அவங்க ஒன்றும் முட்டாள் இல்லைங்க. இப்போ அதுவும் எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுது. நீங்கள் பேப்பர் படிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மொபைல் வச்சுருந்தா போதும், மொபைலில் டேட்டா வச்சுருந்தா போதும். யூடியூப்பில் அதில் இதில் ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வந்துடுது விஷயம். நீங்கள் எதையுமே மறைக்க முடியாது. அதனால் ஜனங்களுக்கு எல்லாம் தெரியுது. இவங்க ஏன் இப்போ ஆடுறாங்க? சோழியன் குடிமி சும்மா ஆடாதுன்னு வாங்க இல்லையா? அந்த மாதிரி திமுக காரங்க இப்போ எதுக்கு பெண்களுக்கு எல்லாமே பெண்கள் பெண்கள் எங்கள் கண்கள்ன்றாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றத்தை தடுக்கிறதுக்கு வக்கு இல்லை. 2 வயசு சிறுமியிலேருந்து 70 வயசு கிழவி வரைக்கும் இவங்க பாதுகாப்பு இல்லாமல் கற்பழிக்கப்படுகிறார்கள். வன்முறை குற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது. அதனால் பெண்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. ஸோ ஒரு பெரிய சங்க் பெண்கள் இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஓட்டு வாங்கினாங்கல்ல, இந்த 1000 ரூபாய் வாங்கினாங்கல்ல, அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் போய் அவங்கக்கிட்ட பேசுறதை நான் கேட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 1000 ரூபாய் எங்களுக்கு வந்தது எங்களுக்கு ஓகே தான், ஆனால் எங்கள் பிள்ளைங்க எங்கள் கணவர்கள்லாம் பாருங்கள் 1 மணிக்கு குடிச்சிட்டு கிடக்குறாங்க. பசங்க கஞ்சா வரைக்கும் அபின் வரைக்கும் ஸ்கூலில் வந்துச்சு. குடும்பமே சீரழியுது. இந்த 1000 ரூபாய்
இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தொடர விட்டா இந்த சீரழிவு தொடரும். அதனால் எங்களுக்கு இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுக்கால இவங்களை ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லைன்ட்டாங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ யூ ஆர் ஃபாலன் பிட்வீன் 2 ஸ்டூல்ஸ்னுவாங்க. இவங்ககிட்டயும் ஆதரவு இல்லை, வாங்கினவங்ககிட்டயும் ஆதரவு இல்லை, வாங்காமல் விடுபட்டவங்ககிட்டயும் ஆதரவு இல்லை. யூ ஆர் ஃபாலன் இன் பிட்வீன். ஸோ அதனாலங்க மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திக்க போகுதுன்னு தான் என்னுடைய உள் மனசு சொல்லுது. சரி சார், இப்போ திமுக வந்து தோல்வி அடைஞ்சாலும் இப்போ அதிமுக கொஞ்சம் லாஸ்ட் டைமில் கொஞ்சம் முன்னிலையில் இருக்காங்க, அவங்களும் ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பேசப்படுற ஒரு பேசும் பொருளாக இருக்குது. அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதாவது திமுக தோத்ததுன்னா அதிமுக தான் ஜெயிக்கும். இதானே நம்ம ஒரு 50 வருஷமாக பார்த்துட்ருக்குறோம். அதாவது தமிழ்நாட்டு அரசியல் என்பது இருதுருவ அரசியலாக 67லேருந்து அப்படி தான். 67 காங்கிரஸ் வர்சஸ் திமுக, அதுதான் தொடர்ந்து வந்தது. அப்புறம் 77 திமுக வர்சஸ் அதிமுகவாக மாறிடுச்சு, காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. இப்போ 2026 அது தாவேகா வர்சஸ் திமுகன்னு தான் மாறப்போகுது தவிர அதிமுக வலுவிழந்துடுச்சுங்க. அதாவது அதிமுக ஒன்ஸ் ரொம்ப பலமான கட்சி, மிகப்பெரிய மக்கள் ஆதரவு பெற்ற கட்சியாக இருந்தது. நான் அதை மறுக்கலை. எம்ஜிஆர் இருந்தபோது, ஜெயலலிதா இருந்தபோது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டிக்கு தொடர்ந்து ரிப்பீட் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த வரலாறுலாம் திமுகவுக்கு இல்லவே இல்லை. சொல்லப்போனால் திமுக தோத்துறன்னு நான் சொல்கிறதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் தான் அடிப்படை. அதாவது 1971க்கு அப்புறம் இன்னி வரைக்கும் 55 வருஷத்தில் நெவர் டிஎம்கே கெட் ரீஎலெக்டட். 5 வருஷம் ஆட்சி பண்ணால் அதுக்குள்ளவே மூட்டை கட்டி ஜனங்க தூக்கி அடிச்சிருவாங்க. கருணாநிதியால் அதை முடியல, அந்த சாபத்தை சரி பண்ண முடியல. ஸ்டாலின்லாம் ஏமாத்துறோம். ஸோ 21 ஜெயித்தாங்க, 5 வருஷத்தில் பேர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க. ஸோ 26 டிஎம்கே வில் கோ அப்படின்றது எனக்கு எப்போவே தெரியும். அதுதான் இப்போ நடக்க போகுதுங்க. ஸோ அதனால் வந்துங்க சகல மக்கள், அரசு ஊழியர்கள் ஏமாற்றப்பட்டார்கள். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தரன்ட்டு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்றுமே இல்லை. நியூ பென்ஷன் ஸ்கீம் தான் வேறு பேரில் தொடருது. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வரல. பகுதி நேர ஆசிரியர்கள், டாக்டர்கள், இப்படி பல செக்ஷனுங்க. எங்கள் காவல்துறையை பற்றி திருப்பூரில் விஜய் ஒன்று சொன்னார் பாருங்க. இந்த கான்ஸ்டபிளுக்கு அடிப்படை சம்பளம் தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்குது. அண்டை மாநிலங்கள்லாம் 20,000 25,000 இருக்குது. இப்போ அதெல்லாம் நான் சரி பண்ணுவேன்னாரு. அதை விட மனிதாபிமானம் என்னென்னா, இந்த லேடி கான்ஸ்டபிள் வந்து பல இடங்களில் நிற்கிறாங்க, அவங்களுக்கு மொபைல் டாய்லெட் ஏற்பாடு பண்ணுவான்னாரு. பந்தோபஸ்து, அப்புறம் இவர் போகிறார் அவர் போகிறாருன்னு நின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஆண்கள் எப்படி ஒன்றா பண்ணிக்குவான், பெண்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டன்றத எவ்வளோ ப்ராக்டிக்கலாக சிந்திச்சார். கேஸ் 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்காரு. உடனே இவங்க நடக்குமா அப்படின்வாங்க. ஏன் ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 3 சிலிண்டர் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அதனாலங்க எல்லாம் காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தாங்க. ஆளுங்கட்சி மீதான அதிருப்தி, விஜய் இவ்வளோ பெரிய தொழிலை விட்டுட்டு வராரு இந்த சின்ன வயசில், அவர் மேலே எந்த களங்கமும் இல்லை, அவர் மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டு, கொள்ளை அடித்தார், சொத்து சேர்த்தாருன்ற மாதிரி இல்லை. அதே போல் அவர் சொல்கிற உறுதிமொழிகள், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு ஒரு யூனிவர்சிட்டி உருவாக்குவேன், என் ஆட்சியில் டிபார்ட்மெண்ட் தனியாக உருவாக்குவேன்றாரு. அப்போ இதெல்லாம் ஜனங்க அவருடைய உறுதிமொழியை பார்க்குறாங்க, அவரை எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறதையும் பார்க்குறாங்க. இதுதான் அவர் மேலே ஒரு சிம்பத்தி. இந்த பக்கம் 25 பேர் கூட்டணி வந்து அடிக்கிறாங்க விஜயை, இந்த பக்கம் 8-9 பேர் அடிக்கிறாங்க, நாம் தமிழர் தனியாகவே அடிக்கிறாரு. ஆக ஒரு 40 பேர் ஒரு ஆளை அடிக்கிறாங்கன்னா அப்போ அந்த ஆள் நல்ல ஆளாக தான் இருக்கும். எல்லா திருடனும் ஒன்றா சேர்ந்துட்டானே. இப்போ ஜனநாயகன் படம் பாருங்கள், பராசக்தியோடு வந்திருக்கணும் ஜனவரி 9, ஏன் வரல? பாஜக முருகன் சென்சார் போர்டை வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டினாங்க. விளைவு என்ன? 5 மாதம் ஆகிப்போச்சு. எவனோ ஒருத்தன் விட்டுட்டான் ஆன்லைனில், அது டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு. 500 கோடி ரூபாய் லாஸ் ஆகிடுச்சுங்க. ஒரு படம் ஆன்லைனில் வந்த பிறகு அதுக்கு மார்க்கெட் உண்டா? அதை எவனா வாங்குவானா? சினிமாவாவது போய் பார்ப்பாங்க ஜனங்க, ஏன்னா எல்லாரும் அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஓடிடியிலலாம் வந்து அது வந்துட்ட படங்க, அதை எப்படிங்கன்னுவான்.
ஸோ மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்துக்கு ஆளாச்சு. காரணம் வாண்டட் டிலே ஆஃப் தி சென்சார் போர்டு. இன்னி வரைக்கும் சென்சார் போர்டு சொல்ல, எலெக்ஷன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ஏதோ பார்க்க போகிறோன்னா அந்த கமிட்டியில் எவனுக்கோ வாந்தி பேதி ஆயிடுச்சான். இது எல்லாமே விஜயை பனிஷ் பண்ணோன்னு பாஜக பண்ண வேலைங்க. ஏன் அவரை பனிஷ் பண்ணுறாங்கன்னா, ரொம்ப விரும்பினாங்க அவங்க தங்கள் கூட்டணிக்கு வரணும், அவர் முதுகில் ஏறிக்கின்னு போய் நம்ம திமுகவை வீழ்த்திடலான்னு. அவராக வீழ்த்தணும்னு நினைக்கும் போது அவர் தான் உங்கள் 2 பேருமே சம தூரத்தில் வச்சுருக்காரு. 2 பேருமே பொலிட்டிக்கல் எனிமி, ஐடியாலஜிக்கல் எனிமின்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படி வருவார்? அவர் என்ன திமுகவா டக்குன்னு பேக் டோரில் போய் உறவு வச்சுக்கிறதுக்கு? அதனால் வந்துங்க, விஜயினுடைய இந்த நல்ல விஷயங்கள் இதெல்லாம் தான் பார்த்து ஜனங்களை ஒரு சான்ஸ் கொடுப்போமே. அவரும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு தானே கேட்குறாரு. ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. இவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாச்சே, கொடுத்து ஒரு இழவும் நடக்கலை. மேலும் மேலும் மக்கள் வாழ்க்கை சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு சார். இப்போ அதே ஒரு வாய்ப்பு தான் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் கேட்குறாங்க. அவங்களும் இன்னும் ஆட்சி அமைக்கல. ஸோ அவங்களும் தனியாக நின்றுட்டு தான் வராங்க. அவங்களுக்கு கொடுக்காத மாற்றத்தை வந்து விஜய் கொடுப்பாரு அப்படின்றதுல மக்கள் எந்த அளவுக்கு, எதனால் அந்த ஈர்ப்பு வந்திருக்கு? ஏன்னா சீமான் ஆஸ் ஏ பர்சன், அந்த கட்சியில் இருக்கிறவங்க பேசுகிறதெல்லாம் பாருங்கள், ஏதாவது நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்கள் பேசுகிறாங்களா? அதாவது ஆடு மாடு மேய்க்கிறவனெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆக்குவேன்றாரு. புரியுதுங்களா? இப்போ உலகமே ஒரு கிராமம் ஆயிடுச்சுங்க. வில்லேஜ் ஹஸ், அதாவது வேர்ல்ட் ஹஸ் பிகம் ஏ வில்லேஜ். இப்போ எங்கேயோ ஒரு ஈரானி அமெரிக்கா சண்டையில் நமக்கு எல்பிஜி கேஸ் வருது நின்று போச்சு, நமக்கு பெட்ரோல். அப்போ குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறங்க தமிழ்நாடு, தமிழ், நமது உரிமை. நான் கூட ஒரு விவாதத்தில் அந்த தோழர்களோட, நாம் தமிழர்களோட போகும்போது சொன்னேன், அப்பா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான், இதெல்லாம் நீங்கள் புதுசாக சொல்ல, உங்கள் தாத்தாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. காலம் காலமாய் கவிஞர்கள் கனவு கண்ட சமூகம், இல்லாமை கல்லாமை இல்லையான சமுதாயம், இதெல்லாம் உங்கள் தாத்தா காலத்திலே சொல்லிட்டாங்க. நீங்கள் அதை இப்போ பேரட் பண்ணுறீங்க கிளிப்புள்ள மாதிரி. ஆனால் இதெல்லாம் செய்யணுன்னா உங்களுக்கு தனி நாடு தான் உருவாகணும். ஒரு யூனியன், அதாவது ஒன்றிய அரசின் கீழே இருக்கிற மாநில அரசால் இதெல்லாம் செய்ய முடியாதுப்பா. ஒரு நீட் தேர்வை ரத்து பண்ண முடியுதா மாநிலத்தில்? யோசித்து பாருங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா யூ ஆர் லைக் தட், யுவர் கான்ஸ்டியூஷன் இஸ் லைக் தட். அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, வடநாடு, வட இந்தியர்கள், இந்தி மொழி பேசுகிறவன், இவங்க கையில் அந்த ஆட்சி அதிகாரம் இருந்தால் நீங்கள் எங்கே இதை பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக தெரியாமல் சும்மா அப்படி ஏற்றி விட்டுட்டு, அதாவது இந்த போதையில் எதோ ஒன்றா பேசிகிட்டு இருப்பாங்க தெரியுமா? நான் வந்து இதுக்கு பண்ணுறோம்னா கலெக்டர் ஆகிடுவோம்பா. அந்த மாதிரி தான் நாம் தமிழரை சாதாரண நாட்கள் பார்க்குறாங்க. மோஸ்ட் இம்ப்ராக்டிக்கல் பீப்புள். ரெண்டாவது, அவங்க வந்து பிரச்சாரம் யாரை எதிர்த்து பண்ணுறாங்க நல்லா கவனிங்க. தாவேக்காவை எதிர்த்து தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இது ஏதாவது புத்தி உள்ளவன் செய்வானா? நீ ஆட்சிக்கு வரணும்னா ஆளுங்கட்சியை தானே அங்கே எதிர்க்கணும், ஆண்ட கட்சியை தானே எதிர்க்கணும். இப்போ நீங்கள் வந்து அவங்கள எதிர்க்க மாட்டீங்க. நீங்கள் புதுசாக வர்ற ஒரு கட்சியை, நல்லது பண்ணணும்னு சொல்கிற கட்சியை எதிர்ப்பீங்கன்னா உங்கள் அஜெண்டா என்ன? நான் பச்சையாக சொல்ல விரும்பலை. அவங்க வந்து இங்கே தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் அரசியல் பண்ணல, மாற்று அரசியல் என்ற பேரில் 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டால் ஜெயிச்சிருவாங்களா? தமிழக வாழ்வு உரிமை கட்சி வேல்முருகன் கூட தான் போட்டிருக்காரு. திஸ் இஸ் நாட் கரெக்ட். அவங்க அப்ரோச் வந்து இம்ப்ராக்டிக்கலுங்க. அது வந்து வாய்ச்சவடால்னு சொல்லுவாங்க, வெர்போஸ்ன்னு ஆங்கிலத்தில். வாய்ச்சவடாலுக்கு பேர் தான் நாம் தமிழர் கட்சி. ஆனால் விஜய் ப்ராக்மேட்டிக்காக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு? இப்போ ஒன்றும் வேணாம், பெரியார் மேலே எனக்கு ஒரு மதிப்பு உண்டு, அதே நேரத்தில் பெரியார் கொள்கை எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கல, கடவுள் மறுப்பெல்லாம் நான் ஏற்றுக்கல, நான் வந்து கடவுளை நம்புகிறவன். இதே தான் விஜயும் சொன்னார். பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறோம், ஆனால் அந்த கடவுள் மதம் சம்பந்தமான விஷயத்தை அவர் கருத்தை நாங்கள் ஏற்றுக்கல. பெண் விடுதலை, சமூக நீதி, அதிலெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னாரு. ஸோ நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ, நான் தான் சொன்னேன், 100% நல்லவன் எவனும் கிடையாது. களங்கம்னு கண்டுபிடிச்சான்னா கண்ணகி வாழ்கிலும் களங்கம் உண்டுன்னு சொல்கிறவன்லாம் இருக்கான். அப்போ பெரியாரை போயிட்டு, அவர் ஒரு ஐக்கான், காமராஜர், பெரியார், காந்தி, நேருலாம். பெரியாரை போயிட்டு இது என்னடா பெரியார் மண், ஈரோட்டில் போயிட்டு பெரியாரே மண்ணுன்றாரு.
இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சென்ஸ் இல்லாத பேசுகிறாங்க. தந்தை பெரியார், ஈவேரா பெரியார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி இல்லையா தமிழ்நாட்டில்? அவரை போய் அவரே மண்ணு கல்லுன்னு சொன்னால் அதெல்லாம் வந்து மக்கள் ரசிப்பாங்களாங்க? அதனால் வந்துங்க என்னை பொறுத்தவரையில் நாம் தமிழர் கட்சி, நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுவும் இது வரைக்கும் ஆட்சி வந்ததில்லை. அதுவும் 16 வருஷமாக பயிற்சி எடுத்துகிட்டே இருக்குது. ஆனால் தேற மாட்டேன்து. ஒரு எம்எல்ஏ வந்ததா? ஆனால் இன்னைக்கு விஜய் ப்ராக்டிக்கலாக இருக்கார். நடைமுறை சாத்தியமான விஷயத்த சொல்கிறாரு. அவர் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சியை பிடிப்பார்ன்ற பேச்சு இருக்குது 2 நாளாக தொலைக்காட்சியில். எப்படி அது வர வச்சார்? எப்படி இவர் தமிழ்நாடு அரசியலின் மைய பொருளாக ஆயிட்டார்? இன்றைக்கி எழுதி வச்சுங்க, அடுத்த 25-30 வருஷத்துக்கு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக தமிழ்நாட்டில் இருக்க போகிற ஒரு விஜயும் தாவேகாவும். இப்போ தேர்தல் முடிஞ்சிச்சு. இது திடீர்னு வந்து விஜய் அவர்கள் வந்து கோவிலுக்கு போயிருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு படத்துக்காகவும் எதுக்காகவுமே கோவிலுக்கு போகாதவர் இப்போ தேர்தல் முடிஞ்சு போயிருக்காரு. எதனால? அந்த தேர்தல் அரசியலுக்காகவா இல்ல உங்களுக்கு தெரியுமா அவர் வந்து கோயிலுக்கே போனதில்லை இது வரைக்கும்னு? எந்த ஒரு தொலைக்காட்சியிலையுமே இது வரைக்கும் தொலைக்காட்சியில் காட்டலைங்க. அவர் அரசியல் தலைவராக பப்ளிக் ஃபிகர் ஆகிட்டார். இப்போ அவர் எங்கே போனாலும் காட்டுறாங்க. அதாவது அப்படி சொல்லக்கூடாதுங்க. அவர் ஒரு எந்த மதத்தையும் நேசிக்கிறவர், எல்லா மதத்தையும் அவர் வந்து விரும்புகிறவர். ரம்ஜான் நோன்பு இருந்திருக்காரு, கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடி இருக்காரு, இந்து பண்டிகைகளுக்கெல்லாம் போயிட்டு இது பண்ணி வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதனால் அவரை பொறுத்தவரையில் மத நல்லிணக்கத்தில் நம்பிக்கை உள்ள ஆள், மத இறை நம்பிக்கை உள்ள ஆள். அவர் இன்றைக்கி வந்து திருச்செந்தூரில் போயிட்டு அவர் ஒருவேளை அவர் வேண்டுதல் கூட நினச்சிருக்கலாம். பீயிங் எ ஜோசப் விஜய் தானே, கிறிஸ்டியனாக இருந்தாலும் ஈ வாஸ் பார்ன் இன் எ கிறிஸ்டியன் ஃபேமிலி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் வந்து எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஆளாக தான் அவர் தன்னை கருதுகிறாரு. ஸோ திருச்செந்தூருக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்திருக்கலாம், இல்லை விசேஷ பூஜை பண்ணியிருக்கலாம். ஏன் அவர் வந்து வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி நடக்குது, ஆண்டவரே என்னை வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, எனக்கு வெற்றியை கொடுங்கன்னு வேணுன்னா என்ன தப்பு? ப்ரே பண்ணிட்டு வந்தா கிறிஸ்துவர் அவர் போகக்கூடாதுன்றீங்களா? அப்படி சொல்கிறீங்களா? இல்லை, அப்படி சொல்ல வரல. இது வரைக்கும் போகாதவர், இது வரைக்கும் போகாதவர்னே சொல்லாதீங்க. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. இன்னைக்கு போனது இதில் என்ன பிரச்சனை இருக்குது? தேர்தலுக்கு முதல் நாள் போனாலாவது நீங்கள் சொல்லலாம் இந்துக்கள் ஓட்டை வாங்க பண்ணுறாருன்னு. ஸ்டாலினை வந்து கிறிஸ்துவ பேராயர்கள்லாம் சந்தித்து ஃபோட்டோ எடுத்தாங்க பாருங்கள். அதெல்லாம் வந்து ஸ்டண்ட்டுங்க. தேர்தல் முடிஞ்சு பொட்டிக்கு போயிடுச்சு எல்லா ஓட்டம். ஸோ தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவுலாம் நிகழ்ந்த பிறகு அவர் தன்னுடைய நேர்த்தி கடனோ அல்லது பிரார்த்தனை பண்ணோன்னோ கடவுளை கும்பிடணுன்னு போகிறாரு. அவர் ஒரு ஃப்ரீ சிட்டிசன் தானே. இந்தியாவில் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் கொண்டாடும், ஃப்ரீடம் டு வர்ஷிப் இருக்குல்ல. அதனால் அவர் திருச்செந்தூருக்கு போயிருக்காரு, முருகனை தரிசித்து இருக்காரு. நல்ல விஷயம் தானே. இதில் என்ன உங்களுக்கு அப்ஜெக்ஷன்? தேர்தலுக்கு முன்னால் பண்ணுறாருன்னா நீங்கள் சொல்லலாம் ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படின்லாம். ஸ்டாலின் ஸ்டண்ட் அடித்தா அதெல்லாம் கேட்க மாட்டீங்க, புரியுதா? ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்து மதம் என்பதும் சனாதானம் என்பதும் காலரா மாதிரி கொசு மாதிரின்னு பேசி இந்தியா பூரா வழக்கு வாங்கின கேஸ் வாங்கின உதயநிதி இந்த துறைமுகம் சேப்பாக்கம் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு கோயிலில் பூஜை பண்ணி தீவார்த்தனை காட்டுறாங்க, அப்படியே பயபக்தியோடு நெத்தியில் இட்டுக்கிறார். இதுதான் ஸ்டண்ட்டு. நீ ஒரு கொள்கையில் உறுதியாக இருக்கணும்ல. தேர்தலுக்காக ஓட்டை வாங்கிறதுக்கு நீ என்ன வேணால் வேஷம் போடலான்னா அது உதயநிதி போட்டிருக்காரு. விஜய் வந்து முன்னாலே அப்படி தான் இருந்தார், இப்போவும் அப்படி தான் இருக்கார். தெர் இஸ் நத்திங் ராங் இன் இட். அரசியலில் பல விதமான கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். ஓகே.